Hi friends, welcome to Green's recipe video. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் ஆம்ப்ளைட். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா 2 முட்டை, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஹாஃப் கேரட், ஒரு கேப்சிகம் தேவையில்லை, ஒரு ஹாஃப் கேப்சிகம் போதுமானது நமக்கு. இப்போ கேரட் துருவலில் வந்து சீவி வச்சுருக்குறோம். கேப்சிகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஆனியனை வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எக்கு, ஆனியன், சால்ட்டு, கொஞ்சோண்டி சில்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் தவாவில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெஜிடபிளை போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்புறம் அந்த வெஜிடபிளுக்கான உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வெஜிடபிளாக ஒன்றா எடுத்து வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த முட்டை கலவையை வந்துட்டு இதில் இப்படி இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் மட்டன் மசாலா அதில் ஆட் பண்ணுறேன். மட்டன் மசாலா ஆட் பண்ணால் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. அப்புறம் இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி விடுவேன். இந்த மாதிரி போட்டுக்காங்க மல்லி இலையை. அப்புறம் இதை வந்துட்டு டர்ன் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. டர்ன் பண்ணியாச்சு நம்ம. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஆம்ப்ளைட். எப்படி இருந்துருக்குன்னு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். டேஸ்ட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிளோடு சேர்த்து கொடுங்க. ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஊத்தாப்பம் டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈஸியான கேரட் பொரியல் 2 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு ஏதாவது டக்குன்னு செய்யணும், பொரியல் செய்யணும் அப்படின்னா இதை உடனே செஞ்சிடலாம். பாருங்கள், அதுக்கு நான் ஒரே ஒரு கேரட் துருவி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு ஆனியன், ஒரே ஒரு சில்லி, அவ்வளோதான். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். நான் பொரியல் எந்த பொரியலாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்புறமா இதில் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கண்ணாடி பழம் வந்தால் போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம துருவி வச்ச கேரட்டை அதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. அப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு நமக்கு கேரட் வதங்கினா போதும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம கேரட் பொரியல் ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு. இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்பவுமே பிகினர்ஸ்க்கான ரெசிபி தான். ஏன்னா சமையலே தெரியாது அப்படிங்கிறவங்க வந்துட்டு இதை ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாய், see you.